அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 28/6/2024. சப்தமி திதி மாலை 4:28 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் காலை 10:08 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திரனும் ராகுவும், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, உறவினர்கள் நண்பர்களுடன் முக்கிய விஷயங்கள் பேச, யோகா தியானம் பயில, மந்திரம் ஜபிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கேட்பதினால் ஞானம் வருகிறது, பேசுவதினால் வருத்தம் வருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்வியால் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. பல நேரங்களில் பல இடங்களில் பேசி நாம் பொல்லாப்பு ஆகிறத விட அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருப்போம்னு சொல்லி மௌனமாக இருந்து வேலைகளை முடித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருக்கீங்க. இன்றைக்கி போய் பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. குடும்பத்தினருடனும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செலவு ஒரு பக்கம் இருந்துருக்கும். மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கூட புதுசு வாங்குகிற மாதிரி வருங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. ராகுட சேர்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தாயாருடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவினர்களாலும் சுப செலவுகள் இன்றைக்கி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. போட்டிகள் அதிகமாகிட்டே போகுது. இனிமேல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், செலவு, டென்ஷன் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும், குறும்பியுள்ள காதே தினவெடுக்கும்.
ஆமாங்க. நெஞ்சுக்குள்ளார ஏதாவது குற்றம் இருந்தால், மனசுக்குள்ளார ஏதாவது திருட்டுத்தனம் இருந்தால் தான் அப்படியே பார்க்கும்போது சிலர் திருன்னு முழிப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதுமே வெள்ள மனசோடு இருக்கக்கூடியவங்க, நல்லதையே சொல்லக்கூடியவங்க, உள்ளது என்னவோ அதை அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சுத்தமான மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட ஒரு சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சகோதரங்கள், மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அரசுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோவால் சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது. வீண் சந்தேகங்களை தூக்கி தூர போடுங்க. வியாபாரம் இன்னைக்கு திடீர் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் வந்து சேருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குழந்தை ஒரு தேவதை, கால்களே அதனுடைய சிறகுகள். ஆமாங்க, குழந்தைங்களை பார்த்தாலே நீங்களும் குழந்தையோடு குழந்தையாக கொண்டாட தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பிஞ்சு பாதங்கள் நடந்து வரும் பொழுது வீட்டுக்குள்ளார ஏதோ தேவலோகத்திலிருந்து தெய்வமே வந்ததாக சில நேரங்களில் உணர்ந்து எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பதை உணர்ந்து குழந்தைகளை தெய்வமாக நினைத்து கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பாக்யாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொலைநோக்கு சிந்தனையோட சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தங்கம் மேலே தாறுமாறாக ஏறிட்டு போகுது. பொண்ணு காலேஜில் படிச்சுன்னு இருக்கா, இப்போவே ஏதாவது சிறுக சிறுக சேமித்து ஏதாவது 1 கிராம் 2 கிராம் 5 கிராம்னு வாங்கி வச்சோம்னா நாளைக்கு எதுக்காவது உதவும் இல்லை, கல்யாணத்துக்கும் உதவும், கஷ்டத்துக்கும் உதவும் அப்படின்னு புதுசாக மனசுக்குள்ளார ஒரு ரூட் எடுப்பீங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக சேமிக்கவும் தொடங்குவீங்க. புறநகர் பகுதியில் ஒரு மனை வாங்கிறதுக்கு, வீட்டு மனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு அதை அமைச்சு கொடுப்பாரு. அதில் ஒரு நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேருங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. காலில் சக்கரை வந்த மாதிரியே இருக்குது. உட்கார்ந்து பார்த்தோம் வேலை ஆஃபீஸில், இப்போ வந்து ஊர் சுற்ற சொல்லிட்டாங்க, மார்க்கெட்டிங்கில் போட்டாங்க, மாற்றி மாற்றி அலைய வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளாயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய அறிவு திறமையை அப்கிரேட் பண்ணிப்பீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் வச்சது தாங்க சட்டமாக மாறுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உன்னை உற்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் இல்லாத போது உனக்கு நீயே பயந்து கொண்டு இரு.
ஆமாங்க, நம்மளை 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கக்குள்ள பொதுவாகவே நமக்கு ஒரு பயம் வரும், நாம் சரியாக நடந்துக்கணும்னு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. யார் பார்த்தா என்ன, யார் பார்க்கலன்னு என்ன, நான் எனக்கு சரியாக நடந்துக்கிறேன், நான் மனசாட்சியோடு இருக்கிறேன், எனக்கு நானே நான் நீதிபதியாக இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வருதுன்னு எதிர்பார்த்து வராமல் போன பணம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவி செய்கிறேன்னு சொன்னவர் சரியாக பார்க்காம உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்க. இன்றைக்கி அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டே போகும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். நல்ல பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் கோபம் எல்லாம் வரும். இன்றைக்கி செலவுகளும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மற்றவர்கள் உன்னை பற்றி உன் பின்னாலிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் உன்னுடைய அந்தஸ்து இருக்கிறது. ஆமாங்க, நம்மளை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அப்படி இப்படின்னு நம்மளை புகழ்ந்து பாராட்டி தள்ளுவாங்க சிலர்லாம். ஆனால் நம்ம அந்த பக்கம் போன பிறகு அவரை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் அந்த பிரச்சனையில் கூட சிக்கினாருங்க, ரொம்ப சிக்கலில் மாட்டினாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க நம்ம முன்னால் சிலர் பாராட்டுறதை விட நாம் போன பிறகு நம்மளை யாராவது பாராட்டி பேசினாங்கன்னா அதில் தாங்க நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:08 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:08 வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு காலையில் 10:08 பிறகு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:08 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி கோபப்பட்டு சிலதெல்லாம் பேசுகிறதையும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரம், அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சுமாராக தான் இருக்கும். வேலையாட்கள்கிட்ட மோதிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்குது, உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அது மூளையின் ஓசை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பல நேரங்களில் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிந்தித்து கொண்டேயும் இருப்பீங்க. இதயத்தையும் மூளையையும் எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு இளமை இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. புது ரக ஆடை அணிகலன்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறார் புதன், அதுவும் ஒளிரும் கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நமக்கு நல்லதெல்லாம் நடக்குது, இனிமேல் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உள்மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பெரிய சொத்து பத்துக்கள் நீங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிக அளவு சப்போர்ட் அதிகரிக்கும். உங்களை ஆதரித்து அதிகாரிகளும் பேசுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. அதே போல் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி உண்டு, பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு, விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கி பணவரவும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இரும்பு இரும்பை கூர்மையாக்குகிறது, அறிஞர் அறிஞரை உருவாக்குகிறார். ஆமாங்க, அதனால தாங்க நல்லது எங்கே நடக்குது, நல்லவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நல்லது எங்கே நடக்குதோ அந்த இடத்தை நாடி சென்று மற்றவர்களுக்கு நல்லதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ வருது அதோ வருதுன்னு ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. வீடு கட்டுறது வாங்கிறது, அதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளையுடைய கல்யாண வேலைகள் சுறுசுறுப்பாக போயின்னு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கையில் இருந்ததெல்லாம் கரைஞ்சி போச்சு. கரைஞ்சி போன நேரத்தில் கல்யாணம் கூடி வந்திருக்கு. காசு இருந்தப்போ கல்யாணம் கூடி வரலன்னு சில நேரங்களில் கலக்கமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த செல்வாக்கு மேலும் ஒரு படி உயரும். அதிகாரிகள் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கல்வி இல்லாத செல்வமும் கற்பு இல்லாத அழகும் கடுகளவும் பிரகாசிக்காது. ஆமாங்க,
அழகாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒழுக்கமாக இருந்தாகணுங்க. காசு பணம் இருக்குது அப்படின்னு இருந்தால் 4 எழுத்து படித்து 4 பேருக்கு உதவணுங்க. அப்போ தாங்க அந்த கல்விக்கும் அந்த அழகுக்கும் மேலே மேலே சிறப்பு மெருகு கூடிக்கிட்டே போகுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. 4 பேருக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசியை பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் பார்க்குறாருங்க. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். கடுகடுன்னு பேசுகிறத விட்டுட்டு இங்கிதமாக கலகலன்னு சிரித்து பேசினா எப்படி இருக்கும்? அதனால தான் இப்பெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடுகடுன்னு என்னத்து பேசிட்டு மற்றவங்க மனசில் நம்மளை பொறிச்சு தள்ளுவாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். இனிமேல் கலகலன்னு பேசுவோன்னு சொல்லி இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் உங்களை பற்றி வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. இப்போல்லாம் நல்லா பேசுகிறாரு, எல்லாத்தையும் பழகிறாரு. முன்னாடிலாம் 2 நிமிஷத்தில் திருப்பி அனுப்பிச்சிடுவார். இப்போ 20 நிமிஷம் உட்கார வச்சு பேசி சிரிக்க வச்சு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மாறிட்டுருக்கீங்க. அது காரணம் குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால தான். நட்பு வட்டம் வேறு இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டு போகுது. சில ஃபங்க்ஷனில் கூட இப்போ உங்களெல்லாம் பார்க்க முடியுது. முன்னாடிலாம் திருமணம் காது குத்துன்னா கொஞ்சம் அரிதாக தான் வருவீங்க, கலந்துப்பீங்க. இப்போ பரவலாக பல விழாக்கள்லையும் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. செல்வாக்கு இன்னைக்கு கூட உங்களுக்கு அதிகமாகுதுங்க. புகழ் கௌரவம் ஒருபடி உயரத் தொடங்கிடுச்சு. வியாபாரத்தில் கூட நல்ல தரமான பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள்லாம் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மாறுபட்ட வகையில் யோசித்து மற்றவங்க மனசில் இடம் பிடிச்சி பெரிய அதிகாரிகள் பாராட்டும்படியும் இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது. ஆமாங்க, ஏதோ தெரியாமல் யாராவது கல்லை தூக்கி எறிஞ்சு அது நம்ம மேலே பட்டுட்டா கூட அந்த காயங்கள் கூட சில நேரங்களில் ஆறிவிடுங்க. ஆனால் மற்றவங்க ஏதாவது நம்மளை சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த சொற்கள் உள்ளுக்குள்ளார போய் இதயத்துக்குள்ளார நுழைஞ்சி மூளைக்குள்ளார போய் பதிஞ்சு அது அவ்வப்போது வருத்தத்தை உண்டாக்குங்க. அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க 4 விதமாக நல்ல விதமாக சொல்கிறா நல்லது, ஆனால் 4 விதமாக சொன்னால் அது சரி வராதேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்லுக்காக அஞ்சி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் அதிகமாகிட்டு தான் போகுது. ராசிநாதன் குருவே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்னதாக உங்களை பற்றி வதந்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். சேமிக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். வீடு மனையில் முதலீடு செய்யலாம், தங்கம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். யோசித்து பாருங்கள். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன சேமிப்புகள், சின்ன சின்ன முதலீடுகள் அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் எதாவது ஒன்று வாங்கி வச்சுறது நல்லது. இல்லைன்னா சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் அப்படியே செலவாகிட்டே போயிடும். அவங்க 2 கேட்டாங்க, இவங்க 4 கேட்டாங்க, எல்லாம் கொடுத்து முடித்தோம், ஆனால் கடைசியில் கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. 3 முக்கிய கிரகங்கள் நேராக உங்கள் ராசியை பார்க்கறதுனால அழகு இளமை இன்றைக்கி கூடிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம்
கிடைக்கும். உத்தியோகத்தில் வந்து சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வயலில் கண்ணை பயன்படுத்து, வனத்தில் காதை பயன்படுத்து அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, வயல்வெளி இப்போ நெல் நட்டிருக்கிற ஒரு வயலாக இருந்தால் நாம் அதில் வந்து கண்ணால் ஏதாவது புழு பூச்சி இருக்கா அப்படின்னு வந்து கண்ணை பயன்படுத்தி அந்த வயலில் இருக்கக்கூடிய பயிரெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரம் காட்டுக்குள்ளார தனி வழியாக நம்ம நடந்து போகிறோம்னா காதுகளை கூர்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பறவைகள், விலங்குகள் அதை எழுப்பக்கூடிய ஒளிகள், இதை வச்சு வந்து அடுத்தது பின்னாடி என்ன வருது, முன்னாடி என்ன வருது, தூரத்திலேருந்து என்ன வந்துன்னு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய சூட்சும சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இதோ அதோன்னு தள்ளி போன சில காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அதிகார துணியில் சில காரியங்களை நடத்தி முடித்து காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரமும் இருக்குங்க. நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களால் உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால சில நேரங்களில் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. உண்மையை தெரிஞ்சு வச்சுருந்தும் நாம் உறக்க சொல்ல முடியலேன்னு சில நேரங்கள் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, செடியாய் இருக்கும் பொழுது ஆடுகள் அந்த செடியை கடிக்கும். அதே செடியானது வளர்ந்து மரமான பிறகு அந்த மரத்தின் நிழலிலே அந்த ஆடுகள் வந்து படுத்து ஓய்வெடுக்கும். ஆமாங்க, இதுதாங்க வாழ்க்கை. நாம் அப்படியே வளர்ந்துன்னு இருக்கும் பொழுது நம்மளை வளர விடாமல் சிலரெல்லாம் மட்டம் தட்டுவாங்க, மடக்குவாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து சிக்கலை உருவாக்குவாங்க. அதையெல்லாம் தாண்டி 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 நெடுமரமாக நின்று வளர்ந்து இன்றைக்கு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆட்சி செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, நமக்கு இப்போ தான் எல்லாமே தெரிய வருது. எல்லாம் எத்தனையோ மட்டத்தில் மக்கள் வாழுறாங்க. கீழேயும் இருக்காங்க, நடுத்தரமாகவும் இருக்காங்க, மேல் மட்டத்திலையும் இருக்காங்க, அதையும் தாண்டி இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பல சூட்சுமங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கும். அதில் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார இருக்கும். பரவாயில்ல, நம்ம லெவலும் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுதேங்கிற மாதிரியான சந்தோஷமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய
அமைப்புகளும் இருக்குது. அந்த யோகங்களும் உங்களுக்கு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதையும் சொல்லிக்க வேண்டாம். உங்கள் வாயை கிளறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது உங்களை உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பே தரமாட்டீங்க. இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நிம்மதி உண்டு. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடனில்லாத ஏழ்மையே உண்மையான செல்வம். ஆமாங்க, 4 வீடு சொந்த வீடுங்க. ஆனால் எல்லாம் லோனில் தாங்க இருக்குது. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டின்னு இருக்கோங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஒரே வீடு தாங்க இருக்குது, பெருசாக ஒன்றும் கடன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் சரியாயிடுச்சிங்க, ஏதோ நிம்மதியாக இருந்துட்டுருக்கேங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்பொழுதுமே நிம்மதியை தாங்க விரும்புவீங்க. பெருமைக்கு ஆசைப்பட்டு 2-3 சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐக்காக டென்ஷன் ஆகிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட நிம்மதியாக சொந்த சம்பாத்தியத்தில் லோனெல்லாம் போடாமல் ஏதோ ஒரு சொத்து வாங்கினோமா நிம்மதியாக இருந்தோமான்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 10 மணி 8 நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வெளிவட்டாரத்தில் கூட யாரையுமே நீங்கள் தாக்கி பேச வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மனசு நோகாத அளவுக்கு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு உடனே உதவுறவங்க. அதனால் சக ஊழியர்களிடம் அன்பாக பேசுகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும், பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி 8 நிமிஷத்துலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.